කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වාලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. இலங்கையினுடைய நம்பர் ஒன் ஸ்போர்ட்ஸ் ஹப் thepapare.com கிரிக்கெட் களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த வார கிரிக்கெட் களம் நிகழ்ச்சியில் நாங்கள் குறிப்பாக பேச இருப்பது லங்கா பிரீமியர் லீக் தொடர் பற்றி தான் நாங்கள் பேச இருக்கின்றோம். தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த போட்டித் தொடர் ஆரம்பமாவதற்கு முன்னால் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒளிப்பதிவு செய்ய தயாராக இருந்தோம். ஆனாலும் முடியவில்லை. தற்போது இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்கின்ற இந்த தருணத்தில் 5 போட்டிகள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. எனவே இந்த போட்டித் தொடர் பற்றிய முழுமையான விவரங்களை பேச இருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு அணிகளிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான வீரர்கள், குறிப்பாக தமிழ் பேசுகின்ற வீரர்கள் தொடர்பில் ஒரு சிறிய ஒரு விடயத்தை நிகழ்ச்சியில் நாங்கள் இருக்கின்றோம். அதற்கு முன்னால் வழமை போன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் thepapare.com எங்களுடைய கிரிக்கெட் குழுவினுடைய கிரிக்கெட் ஆய்வாளர் ஷர்மீகன் ஸ்ரீதரன். வணக்கம் ஷர்மீகன். வணக்கம் ரிஷாட். ஷர்மீகன், நான் ஆரம்பத்தில் கூறியது போல இந்த நிகழ்ச்சி நாங்கள் எல்பிஎல் தொடர் ஆரம்பமாவதற்கு முன்னால் ஒளிப்பதிவு செய்ய வேண்டியது ஒரு நிகழ்ச்சி. ஆனாலும் தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்ய முடியவில்லை. அந்த அடிப்படையில் ஷர்மீகன், இந்த நிகழ்ச்சி இப்பொழுது ஒளிப்பதிவு செய்யக்கூடிய இந்த தருணத்தில் 5 போட்டிகள் நிறைவுக்கு வந்திருக்கிறது லங்கா பிரீமியர் லீக் தொடரில். இதில் கோல் கிளேடியேட்டர்ஸ் அணி 2 வெற்றிகளுடன் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திலும், கொழும்பு ஸ்டார்ஸ் மற்றும் ஜஃப்னா கிங்ஸ் ஆகிய அணிகள் தலா ஒவ்வொரு வெற்றிகளுடன் அடுத்தடுத்த இடங்களிலும் காணப்படுகின்றன. எனவே அடுத்து வரும் வாரங்களில் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த போட்டிகள் பற்றிய முழுமையான விவரங்களை பேசியிருக்கிறோம். அதற்கு முன்னால் நாங்கள் ஆரம்பத்திலேயே இந்த முறை லங்கா பிரீமியர் லீக் தொடரில் எந்தெந்த அணிகளில் எந்தெந்த வீரர்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள், அந்த அணிகளுடைய பலவீனம் பற்றி முக்கியமான ஒரு சில விஷயங்களை நாங்கள் கட்டாயம் பேசியாக வேண்டும். குறிப்பாக எங்களுக்கு தெரியும், இந்த முறை தொடரில் ஜஃப்னா கிங்ஸ், அதாவது கடந்த முறை சாம்பியன் ஜஃப்னா ஸ்டாலியன்ஸ் இந்த முறை புதிய பெயரோடு களமிறங்குகிறது. குறிப்பாக கடந்த முறை தொடரில் விளையாடிய பெரும்பாலான வீரர்கள் அந்த அணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். திசர பெரேராவினுடைய தலைமையிலான அந்த அணிதான் இந்த முறை களமிறங்கியிருக்கிறது. ஜஃப்னா கிங்ஸ் அணி முதல் போட்டியில் கோல் கிளேடியேட்டர்ஸ் அணிக்கு எதிராக தோல்வியை தழுவியிருந்தது. அணி இந்த முறையும் பலமான ஒரு அணியாக காணப்படுகின்றது. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? போன வருஷத்தை விட பார்க்குறேன்னா அஃப்கோர்ஸ் ஸ்டார்டிங் கேம் அவ்வளோ தப்பாராக தான் இருந்துச்சு. அவங்களோட எதிர்பார்ப்புகளுக்கான அளவில் பெர்ஃபார்ம் பண்ணல ஸ்டார்டிங் கேமில். பட் அதில் ஒரு வித்தியாசமும் என்னால் பார்க்க முடியல ரிஷாட். ஏன்னா அவங்க பிளேயர்ஸ், அவங்க இருந்த அத்தனை பிளேயர்ஸையும் அப்படியே வச்சு தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு பெரிய மாற்றமும் அவங்களோட ஸ்குவாடில் இல்லை. அவங்களோட கீ பிளேயர்ஸ் திசர பெரேரா, வனிது அசுராங்க, ஸ்ரீலங்கன்ஸில் எடுக்கிற சத்துராங்க டி சில்வா அண்ட் அஃப்கோர்ஸ் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்னு எடுத்து பார்க்குற நேரம் ஷோயப் மலிக் அண்ட் உஸ்மான் ஷின்வாரி, இந்த கீ லாட், ஈவன் சுரங்க லக்மால் அவங்களோட போன வருஷம் அவங்க ஒரு சீனியர் பிளேயராக தான் அவங்க ட்ரீட் பண்ணாங்க. ஸோ அந்த கீ லொட்டை அவங்க அப்படியே தான் வச்சுருக்காங்க. அதில் ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதே ஜஃப்னா ஸ்டாலியன்ஸில் விளையாண்ட அதே எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு தான் இந்த வருஷமும் நாங்கள் பார்க்கணும். அவங்களே பெரிய சேஞ்சஸே இல்லை. பட் ஃபர்ஸ்ட் கேம் அவங்களுக்கு அவ்வளோ நல்லதாக போகலை. பட் ஒரு கேமை வச்சு எங்களால் எப்படியுமே மெஷர் பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஷோவை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆனதும் ஆக்சுவலி ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நாங்கள் ஒரு வீக் ஒரு 5 மேட்சஸ் பார்த்துட்டோம். ஸோ அதை வச்சு எங்களால் ஒரு டிசிஷனுக்கு வர முடியும், என்ன மாதிரி இருக்க போகுது டோர்னமெண்ட், டீம்ஸ் டே என்ன மாதிரி கம்போசிஷன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜஃப்னா ஸ்டாலியன்ஸ் கொஞ்சம் ரஸ்டி. அவங்க இன்னும் அவங்களோட ஜெல்லுக்கு வரல. பட் அவங்க ஒரு யூனிட்டாக கிளிக் ஆனதுக்கப்புறம் அவங்கள ஸ்டாப் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங் அவுட்ஃபிட் அது. அதே போல ஷர்மீகன், கடந்த முறை போட்டித் தொடரில் 2வது இடத்தை பெற்றுக்கொண்ட அணிதான் கோல் கிளேடியேட்டர்ஸ் அணி. கடந்த முறை இளம் வீரர்களை கொண்ட ஒரு அணியாக காணப்பட்டது. இந்த முறை அனுபவமிக்க பல வீரர்களை கொண்ட அணியாக, பிரபல அணியாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக தெரியும், அந்த அணியில் உள்ள வெளிநாட்டு வீரர்களை நாங்கள் பார்க்கும் பொழுது முகமது ஹாஃபிஸ், முகமது ஆமீர், அன்வர் அலி, சமித் பட்டேல், ஆஸ்திரேலியாவின் பென் டங் போன்ற வீரர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போல உள்ளூர் வீரர்களை எடுத்துக்கொண்டால் பான்பு ராஜபக்ஷ, தனுஷ் குணத்திலக்க, மெண்டேஸ், இசுரோதான போன்ற முன்னணி வீரர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த அணி இந்த முறை பட்டத்தை வெல்லும், இல்லாவிட்டால் சாம்பியன் பட்டத்தை வெல்லும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோரும் மத்தியில் இருக்கு. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? கோல் கிளேடியேட்டர்ஸ் இந்த வருஷம் பார்க்குற நேரம் ரிஷாட், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் அவுட்ஃபிட். அவங்க சாம்பியன்ஷிப் கண்டெண்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட மெயின்லி அவங்களோட ஃபாரின் பிளேயர்ஸ் ஸ்லாட், இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து பாருங்களேன். அந்த ஃபாரின் பிளேயர் ஸ்லாட்டில் இருக்க முகமது ஹாஃபிஸ், சமித் பட்டேல், அஃப்கோர்ஸ் அன்வர் அலி அண்ட் முகமது ஆமீர் இன்னும் விளையாடலை. ஆமீரும் ஸ்குவாடுக்கு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபாரின் பிளேயர் ஸ்லாட்டில் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபாரின் பிளேயர் ஸ்லாட் கோல் கிளேடியேட்டர்ஸ் தான் இருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அதோட அவங்களோட யங்ஸ்டர்ஸ்னு சொல்லலாம், ஃபாரின் பிளேயர்ஸ் அவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகாத எடுக்கிற நேரம் பென் டங் அண்ட் நூர் அஹ்மத், அவங்க 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணுறது பார்க்குற நேரம் அவங்களுக்கு பாசிட்டிவ், அது ஒரு ப்ளஸ் அது.
ஏன்னா நூர் அகமட் அஃப்கோர்ஸ் டீனேஜர் வந்து அவர் லெஃப்ட் ஆர்ம் சைனமன் போல வேற. ஸோ அது அது ரொம்ப ஆல்வேஸ் அட்வான்டேஜ். ஸோ ஷம்சி அவங்களுக்கு ஷம்சியே வர முடியாதுன்ற நிலைமை வரதும் டக்கு நூறாமட கொண்டு வந்தாங்க. நூறாமட் ஹஸ் டன் ரியலி ரியலி வெல். ஸோ அதை அவங்க அந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட அப்படியே தள்ளி வச்சுட்டு ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் பக்கத்துக்கு வந்தோம்னா பானுகா ராஜபக்ச ஹோம் ஆஃப் லைஃப் டைம் இல்லையா அவர் ஒரு வேறு லெவல் ஃபார்மில் இருக்கார். இப்போ நாங்கள் பார்க்குற நேரம் பானுகா ராஜபக்ஷ அண்ட் அனுஷ்க குணத்திலக்க குசால் மெண்டிஸ் அந்த 2 பேர் பிளேயர்ஸ் தான் நிறையா பேங்க் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க இன்னும் ஃபோமுக்கு வரல, அவங்க இன்னும் ஃபைன் பண்ணலாம் வேண்டியது. பட் அவங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்கியூஸ் நாங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஒரு ரொம்ப பெரிய பிரேக்குக்கு அப்புறம் காம்படிட்டிவ் கிரிக்கெட் விளையாட வர நேரம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவங்களோட மென்டாலிட்டி யோசிச்சு பார்க்குற நேரம் நீங்கள் அவங்க நிறையா விஷயங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஒரு ஒரு பிரேக்குக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்ணணுங்கிற நோக்கத்தோட கிரிக்கெட் விளையாட வந்திருப்பாங்க. ஸோ அவங்க அந்த ப்ரெஷர் அந்த நர்வ்ஸ் கண்ட்ரோல் ஆக வரைக்கும் கொஞ்சம் ரஸ்டியாக இருப்பாங்க. பட் ஐ திங்க் அந்த 2 பேரும் கிளிக் ஆன ஈவன் தனுஷ்க குணத்தில் இருக்க 2 மேட்ச்லையும் அவர் அவுட் ஆனதுக்கு அவர் ஒரு 2 ஷாட்ஸ் அடித்தாலும் அந்த 2 ஷாட்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் 2 பவுண்டரிஸ் சூப்பர். ஸோ அந்த அந்த ஒரு 6 மாதம் கிரிக்கெட் விளையாடாமல் இருந்து வந்து மறுபடியும் கம்பெடிட்டிவ் கிரிக்கெட் விளையாடுறாரு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி 2 பவுண்டரிஸ் அடிச்சார். ஸோ அதான் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன டைம் இருக்குங்கிறதுக்கு. ஸோ தனுஷ்க குணத்திலக்க குசல் மெண்டிஸ் ஃபோமுக்கு வந்தாங்கன்னா கோல் கிளாடியேட்டர்ஸ் வெரி 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 ஸ்ட்ராங் சைட். ஏன்னா பானுக ராஜபக்ஷ ஃப்ளைங் ஃபார்ம், இஸ்ருதான இன் குட் ஃபார்ம் அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களோட யூட்டிலிட்டி பிளேயர்ஸ் ரிஷாட் புல்னதாங்க, லைரு மதுஷாங்க அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்கிற நேரம் அவங்க எல்லாம் யூட்டிலிட்டி பிளேயர்ஸ். ஈவன் நுவான் துஷார் அவர் ஓப்பன் போன வருஷத்தை விட கம்பேர் பண்ணுறாரு. இந்த வருஷம் ஒரு மெச்சுவர்ட் பிளேயராக வந்திருக்காரு. அவருக்கு லீக் கிரிக்கெட்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவர் நியூ பாலில் போல் பண்ணுற விதம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஜெல் அண்ட் அவங்களும் அந்த போன வருஷத்தில் கோ பிளேயர்ஸை ஒன்றா வச்சுட்டு இருந்து வார ஒரு டீம் தான். ஸோ அவங்களுக்கு அந்த ஜெல் இன்னும் கூடியாக இருக்கும் அடுத்த டீம்ஸை விட. புதுசாக ஒரு டீமை உருவாக்குறதை விட அந்த டீம் ஏற்கனவே ஒன்றா இருந்த டீம். ஸோ ஐ திங்க் அவங்களும் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் சாம்பியன்ஷிப் கண்டெண்டர்ஸ் இது வருஷம். கடந்த முறை போட்டித் தொடரில் கொழும்பு கிங்ஸ் என்ற பெயருடன் களமிறங்கிய கொழும்பு அணி இந்த முறை கொழும்பு ஸ்டார்ஸ் என்ற பெயருடன் களமிறங்குகின்றது. குறிப்பாக கடந்த முறையும் எஞ்சலோ மேத்யூஸ் தான் தலைவராக செயல்பட்டார். இந்த முறையும் அவர் தான் செயல்பட்டுக் கொண்டிருந்தார். ஆனாலும் ஒரு சில போட்டிகளில் அவருடைய உபாதை காரணமாக விளையாடவில்லை. அந்த விடயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு கொழும்பு ஸ்டார்ஸ் அணியை பற்றி நாங்கள் பேசும் பொழுது இலங்கை அணியினுடைய முன்னாள் தலைவர்கள் பல பிரபலமான வீரர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் ஷர்மிகன் எல்பிஎல் ஏலத்தில் குறிப்பாக 10 முன்னணி வீரர்களை எந்த ஒரு அணிகளும் வாங்கவில்லை. ஆனாலும் அந்த அணிகளில் பெரும்பாலான வீரர்கள் கிட்டத்தட்ட 6 அல்லது 7 வீரர்களை கொழும்பு ஸ்டார்ஸ் அணி கடைசி நேரத்தில் வாங்கியிருந்தது. எஞ்சலோ மேத்யூஸ், குசல் பெரேரா, சந்திமால், தனஞ்சய டி சில்வா, அகில தனஞ்சய, சங்கர், துஷ்மந்த சமீர போன்ற ஒரு பிரபலமான இலங்கை அணியினுடைய அண்மை காலமாக தொடர்ந்து விளையாடி வரக்கூடிய வீரர்கள் அந்த அணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அந்த அணியினுடைய வெளிநாட்டு வீரர்களை எடுத்துக்கொண்டால் டேவிட் வீசி, டொம் பென்டன், கீமோ போல், நவீனுல் ஹக் போன்ற வீரர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். கோல் கிளாடியேட்டர்ஸ்க்கு அடுத்ததாக இந்த முறை சாம்பியன் பட்டத்தை நெருங்கும் ஒரு அணியாக, ஒரு பிரபலமான அணியாக கொழும்பு ஸ்டார்ஸ் அணி உங்களுடைய பார்வையில் எவ்வாறு இருக்கு? ஸ்ட்ராங் ஸ்ரீலங்கன் கோ அதுதான் ரிஷாட். ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ரீலங்கன் கோ. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பேச போனால் அஞ்சலோ மேத்யூஸ், சந்திமால், குசல் பெரேரா அண்ட் தனஞ்சய டி சில்வா அந்த லொட்டுக்கு நாங்கள் துஷ்மந்த சமீர, சீக்குகே பிரசன்னா ஆட் பண்ணோம்னா கோர்ஸ் வெரி ஸ்ட்ராங் ஸ்ரீலங்கன் கோ அண்ட் அகில தனஞ்சய ஆல்சோ. ஸோ அவங்களுக்கு வெரைட்டி இருக்குது. அந்த 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 நிலைமையில் பார்க்குற நேரம் அவங்களுக்கு வெரைட்டி இருக்குது. பட் இது அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவங்களோட எக்ஸ்பர்டீஸை பொறுத்து வார விஷயங்கள். ஆனால் T20 கிரிக்கெட்டில் அன்னைக்கு நாள் அந்த டைம் பீரியடில் ஒரு டூர்னமெண்ட் என்ன ஒரு 15 நாள் போதும். அந்த 15 நாளில் யார் ஃபார்மில் இருக்காங்கிறது தான் T20 கிரிக்கெட் ஃபுல்லாக. ஸோ இது அத்தனை பிளேயர்ஸ்லேயும் எவ்வளோ பேர் ஃபார்மில் இருக்காங்க, எவ்வளோ பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது நடுவில் தான் அந்த டெஸ்ட். அந்த சென்டருக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த டெஸ்ட் இருக்கும். ஸோ இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கொலம்போ ஸ்டார்ஸ் இன்னும் அவங்க ஆன் பேப்பர் வெரி ஸ்ட்ராங் சைட். என்னை பொறுத்த வரைக்கும் ஆன் பேப்பர் அவங்களும் ஒரு சாம்பியன்ஷிப் கண்டெண்டராக இருக்க வேண்டிய சைட். பட் இன்னும் ஒரு டீமாக கிளிக் ஆகிட்டாங்களாங்கிறது தான் என்னோட பிரச்சனை. அண்ட் ஆல்சோ அவங்களோட இந்த ஸ்டார் ஸ்டார்டட் பிளேயர்ஸ், இந்த ஸ்ரீலங்கன் ஸ்டார் பிளேயர்ஸ் இவங்க எல்லாரும் ஃபார்முக்கு வந்துட்டாங்கங்கிறாங்க. ஏன்னா அவங்க ஃபார்மில் இருக்காங்களா இல்லையாங்கிறதே இன்னும் டவுட்டாக இருக்குது. இன்னும் யாருடையும் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கல. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு சான்சஸ் கிடைக்கல பெட்டரில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஏன்னா லோ ஸ்கோரிங் மேட்ச் அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ பார்க்கணும் இருந்தால் இன்னும் 2-3 மேட்ச் போகிற நேரம் தான் பார்க்கலாம் அவங்க என்ன லெவலில் நல்லா விளையாடுவாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஃபாரின் பிளேயர்ஸ் பார்க்குற நேரம்
ரவி ராம்போல், டேவிட் வீசா டி டுவெண்ட்டி லீக் டூர்னமெண்ட்ஸ்லாம் அவங்கலாம் ரொம்ப வருஷமா விளையாண்டு அதுலேயே ஊறி போன கிரிக்கெட்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் கீமோ போல், ஷஃபேன் ரதர்ஃபோர்ட், டாம் பென்டன் ஆஃப்கோர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் டாம் பென்டன் தான் மோஸ்ட் எக்ஸைட்டிங் அந்த லோட்டில் எனக்கு. அண்ட் டேவிட் வீசா ஆஃப்கோர்ஸ். டேவிட் வீசாக்கு அப்புறம் டாம் பென்டன் ரொம்ப எக்ஸைட்டிங்காக நினைக்கிறாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு பெரிய ரெக்கார்ட்னு சொல்கிற அளவில் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இல்லை. மெயினாக அவங்க ஸ்ரீலங்கன் கோரில் தான் டிபெண்ட் ஆக போகிறாங்க. கத்தும் நிசாங்க வில் பி ஏ கீ. சீக்குகே பிரசன்ன ரொம்ப ஒரு கீயாக இருப்பார் கண்டிப்பாக. வெரி எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர், லீக் கிரிக்கெட் நிறைய விளையாண்டுருக்கார். அண்ட் ஆஃப்கோர்ஸ் டி20 ஃபார்மர்ஸில் வெரி ஹார்ட் ஈட்டிங். அவர் தான் பெரிய ப்ளஸ்ஸாக இருப்பார்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அவங்களோட யங்ஸ்டர்ஸ் லோட் எடுத்து பார்க்குறேன். இமேஷ் ராம்நாயக், ஜான் டேனியல், ஈவன் ரவீந்து ஃபெர்னாண்டோ. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க ரவீந்து ஃபெர்னாண்டோ பற்றி. மாரிஸ்டெல்லா கேப்டன் பண்ணார், ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் அண்ட் குட் டாப்போட பேட்ஸ்மேன். ஸோ அவங்கெல்லாம் அந்த 3 பேரும் வெரி எக்ஸைட்டிங் யங்ஸ்டர்ஸ். ஆஸ் எ டீம் கொலம்போ ஸ்டார்ஸ் ஒரு நல்ல சுச்சுவேஷனில் இருக்காங்க. பட் அவங்க எல்லாரும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அதை பெர்ஃபார்ம் பண்ணணும். ஒன் பேப்பர் நல்லா ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் டீம். அது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி போட போகிறாங்கிறது தான் அவங்களோட. ஷர்மிகன், இந்த முறை போட்டித் தொடரில் அடுத்த அணிதான் எங்களுடைய டி20 அணி. இலங்கை டி20 அணியுடைய தலைவர் தசுன் ஷானக தலைமையிலான தம்புள்ள ஜெயன்ஸ் அணி. குறிப்பாக இந்த அணியை எடுத்துக்கொண்டால் தசுன் ஷானகவுடன் சாமிக, நிரோஷன் மற்றும் நுவன்தீப் பிரதீப், ரமேஷ் மெண்டிஸ் போன்ற முக்கியமான சில வீரர்கள் இருந்தாலும் அந்த அணி இதுவரை ஒரு போட்டியில் மாத்திரம் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக அந்த அணியினுடைய வெளிநாட்டு வீரர்களை எடுத்துக்கொண்டால் ஷர்மிகன், இம்ரான் தாஹிர் இருக்கின்றார், குறிப்பாக ஷொஹைப் மக்சூத் இருக்கின்றார், குறிப்பாக அண்மையில் நிறைவுக்கு வந்த அபுதாபி டி10 லீக்கில் அதிவேகமான அரைச்சதம் அடித்த ஃபீல் சால்ட் இருக்கின்றார் அந்த அணியில். அதே போல வனிந்து ஹசரங்கவுக்கு பிறகு அதிக விக்கெட்டுகளை எடுத்த மேச்சண்டி லேங் இருக்கின்றார் பந்து வீச்சாளராக. எனவே அந்த அணி கடந்த முறையை போன்று இந்த முறை தொடரிலும் சறுக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. தசுன் ஷானகனுடைய தலைமைத்துவம் இன்னும் முன்னேறவில்லை என்ற ஒரு விடயத்தை கூட ஒரு சில போட்டிகளில் எங்களால் பார்க்க முடிகிறது. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? தசுன் ஷானக தன்னுடைய அந்த தலைமைத்துவத்தினுடைய திறமையை இந்த முறை எல்பிஎல் தொடரில் நிரூபிப்பாரா? தம்புள்ள ஜாயன்ஸ்னு சொல்கிற நேரம் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஒரு எக்ஸைட்டிங் ஒரு லாட் தான் நான் காண்றேன். இது ஒரு வகையில் சொல்லுவாங்க டி20 கிரிக்கெட்டர்ஸ் இந்த ஆல்ரவுண்ட் எக்ஸலன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு லாட் தான் நான் பார்க்குறேன். நீங்கள் எடுத்து பார்க்குறேன் தசுன் ஷானக, சாமிக கருணாரத்ன, ரமேஷ் மெண்டிஸ், ஈவன் தரிந்து ரத்நாயக்கா, லைரு தாரா, அந்த மாதிரி பிளேயர்ஸாக இருந்தாலும். அண்ட் அஃப்கோர்ஸ் மதுஷான் ரவிச்சந்திரகுமார் அண்ட் தில்ஷான் முனவீர அவங்கெல்லாம். அண்ட் ஜனித் லியனகே, வெரி எக்ஸைட்டிங் நேம் ஜனித் லியனகே. இவங்க எல்லாம் இந்த ஸ்ரீலங்கன் லொட்டே எடுத்து பார்க்குறதுனால அவங்க எல்லாருக்கும் நீங்கள் எந்த டைமில் எந்த சுச்சுவேஷனில் கொடுத்தாலும் அவங்களால போய்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதான் நான் சொன்னேன், எக்ஸைட்டிங் ஆல்ரவுண்ட் சுச்சுவேஷன், ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு டீம் தம்புள்ள ஜாயன்ஸ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஆட் பண்ணுறோம் நாங்கள் அவங்களோட ஓவர்சீஸ் பிளேயர்ஸ். ஃபீல் சால்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே 4ஆம் பக்கத்துலேயும் அடிச்சு காட்டிட்டார் அவர் என்ன மாதிரி ஒரு கிரிக்கெட்டர்னு சொல்லி. ஃபீல் சால்ட், ஸோ ஃபீல் சால்ட், இம்ரான் தாயிர் அண்ட் ஷோயப் மக்சூத். ஐ திங்க் ஷோயப் மக்சூத் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காருன்னு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சம் ரஸ்டியாக இருந்தார். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் அவரால் அவருடைய ஷாட்ஸுக்கு கூட போக முடியலை, கொஞ்சம் லேட் பேக்காக இருந்தார். பட் அவரை தவிர்த்து எடுத்து பார்க்கணும்னா மச்சண்டி லேங் ஆஃப்கோர்ஸ் நாங்கள் டி10 லீக்கில் பார்த்தோம் எவ்வளோ ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காருன்னு. ஸோ அவர் அந்த ஃபார்ம் கொண்டாடுவார் டோர்னமெண்ட். அண்ட் ஜாஷ் லிட்டில் இஸ் அ வெரி எக்ஸைட்டிங் நேம், ஐரிஷ் கிரிக்கெட்டர், லெஃப்ட் ஆர்ம் சீமர். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு இம்ரான் தாயிர், நஜிபுல்லா ஜத்ரான் கூட நாங்கள் அந்த லோட்டில் போடலாம். இம்ரான் தாயிரை தவிர அவங்கள எல்லாம் ஓவர்சீஸ் கிரிக்கெட்டர்ஸும் ரொம்ப ஒரு பேர் போன பிளேயர்ஸ் கிடையாது, பட் அவங்க ரொம்ப டேலண்டடான கிரிக்கெட்டர்ஸ். ஸோ குட் பர்ச்சேஸ் ஆஃப்கோர்ஸ் தம்புள்ள ஜாயன்ஸில் பார்க்குற நேரம் நாங்கள் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அண்ட் யூட்டிலிட்டி பிளேயர்ஸ் இன் லோக்கல் கிரிக்கெட் எல்லாரையும் எப்போ வேணால் எந்த சுச்சுவேஷனில் வேணால் உள்ள அனுப்பி அவங்களால ப்ரூவ் பண்ண முடியும், டு அன் எக்ஸ்டென்ட் நல்லா விளையாட முடியும். ஸோ ஜம்புள்ள ஜாயன்ஸ் அ வெரி எக்ஸைட்டிங் டீம். அண்ட் தசுன் ஷானகை பற்றி கேட்டது, தசுன் ஷானகா ஆக்சுவலி டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் அவர் ஒரு எக்ஸெப்ஷனல் ரெக்கார்ட் வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கார். அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் கேம்லேயும் அவரோட இன்னிங்ஸ் அவ்வளோ ஒரு பேட் இன்னிங்ஸ்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் தான் விளையாண்டார். ஸோ நான் ரொம்ப நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தசுன் ஷானகிட்ட இந்த முறை ஐபிஎல்ல. ஸோ பார்ப்போம் அவரை எப்படி முடிக்கிறாரு. ஷர்மிகன், இந்த முறை போட்டித் தொடரில் இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்கின்ற நேரத்தில் 5 போட்டிகள் நிறைவுக்கு வந்தது என்பதை நான் ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தியிருந்தேன். அந்த 5 போட்டிகளின் முடிவில் கெண்டி வாரியர்ஸ் அணி, குறிப்பாக எஞ்சலோ பெரேரா தலைமையிலான அணி எந்த ஒரு போட்டியிலும் வெற்றி பெறவில்லை. புள்ளிப்பட்டியலும் கடைசி இடத்தில் காணப்படுகின்றது.
இந்த அணியை எடுத்துக்கொண்டால் இளம் வீரர்களை கொண்ட அணியாக நாங்கள் பார்க்கலாம். என்ஜலோ பெரேரா, சரிதா சலங்க, கமிந்து மெண்டிஸ் போன்ற வீரர்கள் இருக்கிறார்கள். அதே போல வேகப்பந்து வீச்சில் லஹிர் குமார் இருக்கின்றார். அனுபவமிக்க சகலத்துறை வீரராக அசேல குணரத்ன அந்த அணியில் இருக்கின்றார். அண்மையில் நிறைவுக்கு வந்த கழகங்களுக்கு இடையிலான ஒரு நாள் தொடரில் போட்டித் தொடருடைய சிறந்த வீரருக்கான விருதையும் அவர் பெற்றுக்கொண்டார். எனவே அவர் கூட அந்த அணியில் இருக்கிறார். வெளிநாட்டு வீரர்களை நாங்கள் பார்க்கும் பொழுது பாகிஸ்தானின் அஹ்மத் ஷேசாத், டெவான் தோமஸ், ஜேம்ஸ் போர்ட்னர், அதே போல ரோமன் பவல் கூட பாகிஸ்தானுடனான T20 தொடருக்காக அணியிலிருந்து விலகி போவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கிறிஸ் கெயில் அணியில் இணைய போகின்றார் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக ஷர்மீகன் எதிர்வரும் போட்டிகளில் அந்த அணி வெற்றி பெறக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறது. கண்டி வாரியர்ஸ் அணியினுடைய நிலைப்பாடு இந்த முறை எவ்வாறு அந்த அணி சிறப்பிக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? டீம் ஃபார் ஃபியூச்சர் ரிஷாட், கண்டி வாரியர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு டீம் ஃபார் ஃபியூச்சர் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப யங், எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ரொம்ப யங் கிரிக்கெட்டர்ஸ், பட் ப்ரொஸ்பெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ப்ரொடிஜிஸ்னு சொல்லுவாங்க. முன்னுக்க இன்னும் வர இருக்க நாள்களில் ஸ்ரீலங்காவுக்கு இந்த பிளேயர்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு அடுத்த கேப்டன்சி ஒரு த லீடர்ஷிப் குரூப் அந்த மாதிரி ஃபார்மாக இருக்க நிறைய பேர் இந்த டீமில் இருக்காங்க. சரிதா சலங்கா, கமிந்து மெண்டிஸ், கமில் மிஷார், கோர்ஸ் லைரு குமார், அந்த மாதிரி பிளேயர்ஸ். அவங்கள தவிர்த்து எடுத்துகிற நேரம் நாங்கள் யங் அவ்வளோ ஃபேமஸாக எக்ஸ்போஜர் இல்லாத பிளேயர்ஸ்னு எடுக்கிற நேரம் சஷிக துல்ஷான், சச்சிந்து கொலம்பகே, அவங்கெல்லாம் வெரி வெரி குட் கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்ட் எக்ஸலன்ஸ். அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ரீலங்கா ஸ்கூல்ஸ் கிரிக்கெட் அண்டர்-19 கிரிக்கெட் விளையாடுற நேரம் பிக் நேம்ஸ். சஷிக துல்ஷான் ஸ்ரீலங்கா அண்டர்-19 விளையாண்டார், சச்சிந்து கொலம்பகே மாரிஸ்டெல்லாம் கேப்டன் பண்ணார், அயனா சிறிவார்தன் அவங்கெல்லாம் ஸ்ரீலங்கா அண்டர்-19 விளையாடுற நேரம் பிக் நேம்ஸ். அண்ட் இப்போ தான் அவங்க இதுதான் அவங்களோட முதல் அடி, இந்த காம்படிட்டிவ் லீக் கிரிக்கெட்டுக்கு வைக்கிற முதல் அடி. ஸோ அந்த வகையில் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப பிடிச்ச ஒரு டீம் கேண்டி வாரியர்ஸ். ஏன்னா இந்த கிரிக்கெட்டர்ஸ் அவ்வளோ பேரும் நான் ஸ்கூல்ஸ் அண்டர்-15, அண்டர்-17, அண்டர்-19 பார்த்துட்டு வர கிரிக்கெட்டர்ஸ். ஸோ இவங்க வளர்ந்து வந்து ஒரு ஒரு லீக் கிரிக்கெட் காம்படிட்டிவ் கிரிக்கெட்டுக்கு வர நேரம் அதை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் ஓவர்சீஸ் பர்ச்சேஸ் அவங்களோட ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு 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 டாக்டிக்கலி செவி இல்லாத ஒரு ஒரு ஓவர்சீஸ் பர்ச்சேஸ்ன்னு நினைக்கிறேன். அஹ்மத் ஷஹாத் அஃப்கோர்ஸ் அவர் ஃபார்ம் ஆகிட்டார். அவரோட ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறம் ஐ திங்க் இந்த டூர்னமெண்ட் அவரோட பர்சனல் கேரியர்லேயே ஒரு 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 பெரிய லேண்ட்மார்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கார் பாகிஸ்தான் டீமுக்கு ஒரு ஒரு சான்ஸ் எடுக்கிறதுக்காக. ஸோ நாங்கள் கண்டோம் நேற்று மேட்ச்சில் he was எக்ஸெப்ஷனல். அவர் ஃபுல் ஸ்விங்கில் இருக்கிற நேரம் அஹ்மத் ஷஹாத் அதை ஸ்டாப் பண்ண முடியாது. அவர் அந்த மாதிரி பெட் பண்ணிட்டு இருக்க நேரம் நேற்று நல்லா பெட் பண்ணார். ஸோ ஐ திங்க் அந்த ஃபார்ம் அவர் கண்டிப்பாக கொண்டு போவார்னு நினைக்கிறேன் டூர்னமெண்ட் ஃபுல்லாக. அதை தவிர்த்து டெவான் தோமஸ், அல்லாமின் ஹுசேன், ஜேம்ஸ் ஃபுல்க்னர், ஷிராஸ் அஹமட் அண்ட் ரோமன் பவல் ஆஃப்கோர்ஸ் வில் பி வித்ட்ரான். கிறிஸ் கெயில் ஜாயின் பண்ணுவார்னு சொல்லியிருக்காங்க. பட் அது கன்ஃபார்ம் ஆக வரைக்கும் நாங்கள் இந்த லொட்டை பற்றி பேசுனேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ எக்ஸைட்டிங்கான ஒரு ஓவர்சீஸ் லொட் இல்லை அங்கே. அதில் தான் அவங்க கொஞ்சம் ஒரு பின்தங்கி டீமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த மாதிரி ஒரு ஓவர்சீஸ் லொட் இருக்கிற நேரம் ஸ்பெஷலி அவங்களோட ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டர்ஸ் அத்தனை பேரும் யங், இன்எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய பேர் இன்எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் இருக்கிற நேரம் அவங்க ஓவர்சீஸ் டீம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் கோவாக இருந்திருக்கும். அதனால தான் அவங்க கோட்டை விட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரிஷாட். ஏன்னா எவ்வளோ தூரத்துக்கு இந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் கம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணி ஒரு 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 டீமாக இணைஞ்சு விளையாடுற நேரம் அது எவ்வளோ தூரத்துக்கு அந்த ரெண்டும் இணையுங்கிறது ஒரு ஒரு கேள்விக்குறியாக தான் எனக்கு இருக்குது. ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் கேண்டி வாரியர்ஸோட ஒரே ஒரு ட்ராபேக். அதை தாண்டி அவங்க வெத்துறாங்களோ இல்லையோ இந்த அத்தனை பேரும் பெர்ஃபார்ம் பண்ணுற விதத்தை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். ஏன்னா இந்த கிரிக்கெட்டர்ஸ் நாளைய கிரிக்கெட்டர்ஸ் கண்டிப்பாக ஸ்ரீலங்காவில். நிச்சயமாக ஷர்மிகன் கூறியது போல இந்த போட்டித் தொடரானது இலங்கையினுடைய இளம் வீரர்களை அடையாளம் காணக்கூடிய ஒரு மிகப்பெரியதொரு போட்டித் தொடர், மிகப்பெரியதொரு களம் என்று கூட சொல்லலாம். அந்த அடிப்படையில் நாங்கள் எதிர்வரும் நாட்களில் இந்த போட்டித் தொடர் இன்னும் விறுவிறுப்பாக நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பு எங்கள் எல்லோர் மத்தியிலும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் லங்கா பிரீமியர் லீக் தொடரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அணிகளில் இடம்பெறக்கூடிய முக்கியமான வீரர்கள் பற்றிய ஒரு முக்கியமான பல விடயங்களை நாங்கள் கலந்து ஆலோசித்திருக்கிறோம். எனவே எதிர்வரும் நிகழ்ச்சிகளில் இந்த போட்டித் தொடர் எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றது, எந்தெந்த அணிகள் திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன என்பது பற்றி பல விடயங்கள் பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து தன்னுடைய பெருமதியான பல விடயங்களை சொல்லிய உங்களுடைய அன்பு நண்பர் ஷர்மீகன் ஸ்ரீதரனுக்கு நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஷர்மீகன், நன்றி. நன்றி ரிஷாட்.
எனவே ரசிகர்களை அடுத்த வாரமும் இதே போல அடுத்த மற்றொரு நிகழ்ச்சியில் முக்கியமாக எல்பிஎல் தொடர் பற்றிய முக்கியமான பல விடயங்களை எடுத்துக்கொண்டு உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகின்றோம். அதுவரை நன்றி. விளையாட்டு தகவல்கள் அனைத்தையும் அதே நேரத்தில் உங்கள் கைகளுக்கே பெற்றுக்கொள்ள அறிமுகமாகின்றது த பாப்பரேட் நியூஸ் அலர்ட்ஸ். இந்த சிறந்த வாய்ப்பை தவறவிட வேண்டாம். சேவையை பெற ஸ்போர்ட்ஸ் என டைப் செய்து 678க்கு அனுப்பவும். மாதாந்தம் 30 ரூபாய் மட்டுமே. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.